அப்பா உமக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே வாழ்த்துவதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய வேதத்திலிருந்து 130ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, கர்த்தாவே ஆழங்களிலிருந்து நோக்கி கூப்பிடுகிறேன், மலை உச்சியிலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற கர்த்தர் அருகில் இருப்பது போல தோன்றும். ஆனாலும் மகா ஆழங்களிலே தள்ளப்படும் போது என் ஜெபம் கர்த்தருக்கு எட்டுமோ என்கிற கேள்வி எழும்பக்கூடும். எனக்கு அருமையானவர்களே, பல வேளைகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆழங்களில் அமிழ்ந்து போவதைப் போல வேதனைகள் இருதயத்தை பிழிகின்றன. கலக்கத்தின் ஆழங்கள், பயத்தின் ஆழங்கள், கண்ணீரின் ஆழங்கள் ஜெபஜீவியத்தில் விலகி அமிழ்ந்து போகும்படி முயற்சிக்கின்றன. சில வேளைகளிலே சோர்வின் ஆழத்திலிருந்தும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், அவர் பதிலளிக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறோம். தேவ சமூகத்தை விட்டு ஓட விரும்பின யோனாவை பார்க்கிறோம். பல ஆழங்களின் வழியாக கடந்து சென்றார். முதலில் அவரை கடலின் ஆழத்தில் தூக்கி போட்டார்கள். அங்கு இருந்த மீன் வயிற்றின் ஆழத்திற்குள் சென்றார். அதன் பின்பு பாதாளத்தின் ஆழத்திற்குள் செல்லுகிற உணர்வு அவருக்கு ஏற்பட்டது. ஆமென். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்நாட்களில் கூட அநேக பாதிப்பான ஆழங்களிலே நாம் சிக்கி தவிக்கிறோம். மீட்பை எதிர்பார்க்கிறோம், விடுதலையை எதிர்பார்க்கிறோம், நன்மை எதிர்பார்க்கிறோம். இந்த ஆழமான சூழ்நிலையிலிருந்து சிக்கி தவிக்கிற இந்த சிறையிருப்பாகிய வாழ்க்கையிலிருந்து கடன் பிரச்சனை, வியாதிகள், அநேக நெருக்கங்கள், அநேக பாடுகள் வழியாய் சிக்கி தவிக்கிற நம்மை உயிர்ப்பிக்கிற ஒரு ஜீவனுள்ள தேவனுடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்க்கிற வனமாய் கர்த்தருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்க்கிறோம். யோனா சொல்லும்போது, சமுத்திரத்தின் நடுமையான ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. இங்கே நாம் பார்க்கிறோம், உமது வெள்ளங்களின் ஆழங்களெல்லாம் என் மேல் புரண்டது, தண்ணீர் பிராணபரியந்தம் என்னை நெருக்கி ஆழி என்னை என்ன செய்தது, என்னை சுற்றி கொண்டது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது, பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதாக இருக்கிறது. என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகிறது. கர்த்தரை நினைத்து பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். யோனா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை நாம் பார்க்கிறோம். கடலின் ஆழி அவரை சுற்றி கொண்டது. அநேக பாதிப்புக்குள்ளாக அவர் தள்ளப்பட்டார். ஆனாலும் தேவனை நோக்கி கூப்பிடுகிற அந்த மனிதன் யோனாவை பார்க்கிறோம். தேவனை நோக்கி அவர் கூப்பிடுகிறார். நீங்களும் நான் இந்த நாட்களில் நம்மை நெருக்கி வருகிற அநேக பாடுகள் வழியாக, இன்னல் வழியாக நாம் சிக்கி தவிக்கும் போது நம் ஜெபத்தின் மூலமாய் தேவனை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் ஜெபம் கேட்கப்படும், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், உங்கள் பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீட்கப்படுவீர்கள். யோனாவுடைய ஆழமான அந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலை ஆக்கின உங்களுடைய ஆண்டவர் கண்டிப்பாக இந்த நாட்களில் நம்முடைய கூக்குரலின் வேண்டுதலின் விண்ணப்ப சத்தத்திற்கு ஆண்டவர் செவி கொடுத்து நம்மை மீட்டெடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் சோர்ந்து போனீர்களோ, தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியவில்லையா, ஜெபிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் ஜெபிக்க முடியாமல் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்குகிறதோ, எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் கர்த்தரை நோக்கி பாருங்கள். அப்பொழுது கண்டிப்பாக நீங்கள் மீட்கப்படுவீர்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் உங்களுக்கு பதில் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். சிறு வயது தொடங்கி அநேக முறை என்னை நெருக்கினார்கள் என்று 129ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்கிறார். சிறு வயது தொடங்கி அநேகர் அவரை நெருக்கினார்கள், ஆனாலும் அவர்கள் மேற்கொள்ளாமல் போனார்கள். அந்த நெருக்கத்திலே தாவீதோடு கர்த்தருடைய கரம் இருந்தது. தாவீதனுடைய நெருக்கத்தை ஆண்டவர் அறிந்திருந்தார். உபத்திரவத்தையும் பாடுகளையும் தேவன் அறிந்திருந்தார். கர்த்தர் அங்கே ஒரு விடுதலையை கொடுத்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கிற எல்லா விதமான நெருக்கங்கள், பாதிப்பிலிருந்து நம்முடைய ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்கி உங்களை ஆசீர்வதித்து உங்கள் ஜெப சத்தத்திற்கு அவர் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்கள் வேலை காரியத்தை குறித்து, உங்களுடைய ஊழியங்களை குறித்து அநேக காரியத்தில் நீங்கள் முயலும் போதும், முயற்சிக்கும் போதும், ஜெபிக்கும் போதும், தேவனுடைய சத்தத்தை சமூகத்தில் நீங்கள் ஜெப சத்தத்தை துவனிக்க பண்ணும்போதும்
130 சங்கீதம் 1 வசனத்தின்படி, கர்த்தாவே ஆழங்களிலிருந்து நோக்கி கூப்பிடுகிறேன். நீங்கள் கூப்பிடுகிறவருடைய ஜெப சத்தம் அது தேவ சந்நிதியிலே எட்டும்படியாக கூப்பிடுங்கள். விசுவாசத்தோடு கூப்பிடுங்கள். உங்கள் ஜெபம் தேவனுடைய சமூகத்தில் எட்டுகிறது. கொர்நேலியு செய்த தான தர்மங்கள், அவருடைய ஊழியங்கள், அவர் செய்த ஜெபங்கள், அவர் குடும்பமாய் கர்த்தரை ஆராதித்த ஆராதனை ஒவ்வொன்றும் அது ஆண்டவருடைய சமூகத்திலே எட்டினது. பரலோகத்தின் தேவன் விசேஷமாக அங்கே அவர் பதில் கொடுக்கிறார். கொர்நேலியுவே, உன் ஜெபம் சத்தம் கேட்கப்பட்டது. உன் தான தர்மங்களும் தேவனை நோக்கி நீ ஆராதித்த உன்னுடைய வேண்டுதலும் ஆண்டவருடைய சமூகத்தில் எட்டினது. இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருடைய வேதாகமத்தை வாசித்து கர்த்தரை பாடி ஆராதித்து அவருடைய விசுவாசத்தை உங்களுக்குள் வரவழைத்து நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். ஜெபத்தின் மூலமாய் கூப்பிடுங்கள். நம்பிக்கையோடு கூப்பிடுங்கள். அது எவ்வளோ பெரிய ஆழமானாலும் அந்த ஆழத்திலிருந்து கர்த்தர் உங்களையும் நம்மையும் அவர் விடுவிக்கிற தெய்வமாக இருக்கிறார். விடுதலைக்காக, முன்னேற்றம் அடைவதற்காக, வெற்றி பெறுவதற்காக நீங்கள் அநேக காரியங்களில் நீங்கள் வேதனையோடும் பாடுகளோடும் கலக்கத்தோடும் தவிக்கிறீர்களா? நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். யோனாவுடைய கூக்குரலின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். தாவீதுடைய ஜெப சத்தத்தை தேவன் கேட்டார். ஆழத்திலிருந்து அவர் தூக்கி எடுத்தார். தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நீங்கள் சோர்ந்து போனீர்களா? தேவனுடைய பிரசனத்தை நீங்கள் உணர முடியவில்லையா? நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் திட்டமிடுங்க. அப்படி நீங்கள் ஜெபிக்க முடியாதபடி பிரச்சனை போராட்டங்களும் உங்கள் வாழ்க்கையில் நெருக்குகிறதா? எந்த நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் கர்த்தரை நோக்கி தோய்ந்து போகாமல், சோர்வடையாமல் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்களுடைய கூப்பிட்டின் சத்தம் கண்டிப்பாக தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலை, உங்களுடைய வேலைவாய்ப்பின் சூழ்நிலை, பிள்ளைகளுடைய சூழ்நிலை, அநேக காரியத்தில் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். என் ஜெபம் கேட்கப்படவில்லையே, என்னுடைய ஜெபத்திற்கு பதில் வரவில்லையே. நீங்கள் தேவனுடைய வேதத்தை வாசித்து அவருடைய துதிப்பாடல்களை பாடி தேவனோடு கூட கிட்டி சேர்ந்து அவருடைய அன்பிலும் அவருடைய ஐக்கியத்திலும் இயேசுவினுடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாக ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய ஜெப வேலையை, உங்களுடைய ஆராதனை வேலையை நீங்கள் கவனத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் பங்களிப்பீர்களானால் கண்டிப்பாக தேவ சமூகத்திலிருந்து உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டு உங்களுக்கு பதில் வர வல்லமுள்ளதாக இருக்கிறது. யோனா ஆழங்களிலிருந்து கூப்பிட்ட போது கர்த்தர் செவி கொடுத்தார். பாதாளத்திலிருந்து தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியவில்லையோ? ஜெபிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் நீங்கள் ஜெபிக்க முடியவில்லையா? ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது ஆண்டவர் மீனை அனுப்பினார். யோனாவை விழுங்கினது. பாதுகாப்பாய் தேவன் அங்கே கரையில் கொண்டு வந்து அவரை பத்திரமாய் சேர்க்கும்படி அவருடைய கூப்பிடுதலின் சத்தம் கேட்கப்பட்டபடியால் யோனாவுக்கு ஆண்டவர் மீனை அனுப்பி என்ன செய்தார்? அங்கே அவரை பத்திரமாய் கரையில் கொண்டு போய் கக்கும்படி செய்தார். உங்களுக்கு நிச்சயமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். உங்களுடைய வியாதிகள் நீங்கும், உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும், உங்களுடைய வீடுகள் கட்டப்படும், உங்களுக்கு வளர்ச்சியை தேவன் கொடுப்பார், சம்பள உயர்வை தேவன் கொடுப்பார், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடைபெறும். நீங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிற நன்மைகள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள திட்டமிடுவோம். அந்த தேவன் நிச்சயமாக பாசிகள் போல இருக்கிற வியாதியின் பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், அநேக அவமானங்களிலிருந்து ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து உங்களை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். நாங்களும் கிராம பணித்தளத்திலே தேவனுடைய ஊழியத்தை நாங்கள் கிராமங்களிலே மாற்றுத்திறனாளிகள், விதவை தாய்மார்கள், இன்னும் அநேக பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே கர்த்தருடைய நற்செய்தியை அறிவித்து அநேகருக்கு இயன்ற அளவுக்கு அவர்களுக்கு போஜனங்களும் வஸ்திரங்களும், ஏழை எளிய பிள்ளைகளுடைய படிப்பின் காரியத்திற்காக இன்னும் அநேக நல்ல திட்டங்களை அவர்கள் மத்தியிலே நடப்பித்து கர்த்தருடைய சுவிசேஷ வேளையிலே நாங்கள் அவருடைய பிரச்சனைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாடி வருகிற அவருடைய காரியங்கள் எல்லாம் தேவன் கேட்டு அவர்களுக்கு பதில் அளிக்கிறார். எங்களோடு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஊழியருடைய நலனுக்காக நீங்களும் ஜெபிக்கும்படியாக உங்களுடைய அன்பை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் கர்த்தருடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்கவும் ஆதரவு தரவும் அவருடைய பணி முன்னேற்றம் அடையவும் பட்டித்தொட்டி கிராமங்களிலே பட்டணங்களிலே சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களிலே நற்செய்தியை அறிவிப்பதற்காக தேவனுடைய ஊழியர்களை அனுப்புகிறோம். அவருடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் அற்புதமாக அவருடைய தேவைகளும் அவருடைய ஜீவனத்தின் தேவைகளும் அவருடைய போக்குவரத்தின் காரியங்களும்
ஒவ்வொன்றும் தேவன் அற்புதமாய் தேவன் சந்திக்கும்படி நாங்கள் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் வாசலை திறக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு அவர் திறக்க வல்லவராக இருக்கிறார். வாஞ்சியுள்ள தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் ஜெபியுங்கள், எங்களுக்கும் தெரிவியுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவனுடைய பதிலை உங்களுக்கு தெரிவிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கண்டிப்பாக கர்த்தர் உங்களை சுற்றி இருக்கிற எல்லா நெருக்கத்திலிருந்தும் நிச்சயமாக உங்களை விடுதலையாக்கி குடும்பமாக உங்கள் பிள்ளைகளோடு கூட நீங்கள் மகிழும்படியாக கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆகவே இந்த ஊழியங்களுக்காக, இப்படி கிராம பணித்தளத்திற்காக, நியூமெராக்கல் காஸ்பல் மிஷன் இயேசுவின் அற்புத ஆலயம் என்கிற இந்த ஊழியத்தை பல்வேறு இடங்களிலே நாங்கள் அறிவித்து ஜெப வீடுகளையும் ஜெப ஆலயத்தையும் ஸ்தாபித்து கர்த்தருடைய பணித்தளத்தை தொடர்ந்து நாங்கள் நடத்தி வருகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்களும் ஜெபியுங்கள். தங்களுடைய உள்ளத்திலே ஆண்டவர் ஏவுகிறபடி உங்களுடைய ஆதரவான நன்மைகளை இவ்வூழிய ஸ்தலத்திலே உங்களுடைய நன்மைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ள இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான எங்களுடைய தொலைபேசி எண்ணை, முகவரியை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய அனைத்து ஜெப விண்ணப்பங்களையும் குறிப்புகளையும் எங்களுக்கு அனுப்பி கொடுக்க மறவாதிருங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான நாளில் உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். மகா ஆழங்களிலிருந்து நோக்கி கூப்பிட்டு தாவீதை விடுதலையாக்கினீர், யோனாவை விடுதலையாக்கினீர், பத்திரமாய் பாதுகாத்து கரை சேர்க்கும்படி நீர் அற்புதம் செய்தீர். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அருகாமையில் இருந்தாலும் தொலைதொலைவில் இருந்தாலும் தூரத்தில் இருந்தாலும் எங்களுடைய தெய்வம் நீர் அற்புதமாய் ஜெபத்தை கேட்டு தம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா வேண்டுதலுக்கும் விண்ணப்பங்களுக்கும் எதிர்பார்ப்புக்கும் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக. பிள்ளைகளை மகிழ பண்ணுவீராக, கண்ணீரை துடைப்பீராக. ஆச்சரியம் அற்புதமான காரியத்தை நடப்பீங்க. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபருக்கும், ஒவ்வொரு வீட்டாருக்கும், ஒவ்வொருடைய ஜெபக்குழுவுக்கும் தேவன் மகிமையான காரியத்தை நடப்பிப்பீராக. உங்கள் பொறுப்புள்ள கரத்தில் கொடுக்குறோம். தொடர்ந்து நீங்கள் ஆசீர்வதிங்க. மகிழ்ந்து களி கூறவும், நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படவும் உண்மை அதிகமாய் பற்றி கொண்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை செய்து மகிழ பண்ணுங்க. உங்கள் பொறுப்புள்ள கரத்தில் கொடுக்குறோம். பிள்ளைகளுடைய வியாதிகள் சுகமாகட்டும், கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும், பாடுகள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் விலக்கி நீர் அற்புதங்களை இன்றைக்கு நீர் செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அடியனோடு கூட இணைந்து ஜெபிக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களை கர்த்தர் வாக்கிய பண்ணி ஆகணும். உங்கள் பொறுப்புள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.